ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவே ஆடி போயிருக்கு ட்ரம்ப்போட ஒரு செயல்னால அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கடந்த சில நாட்களாகவே ட்ரம்ப்பை பற்றி பரபரப்பான பேச்சு உலகம் முழுவதும், இதுதான் உலகம் முழுவதும் டாக் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தது. ட்ரம்ப்பு, அதாவது குறிப்பாக அமெரிக்காவுடைய மிக நெருங்கிய நண்பர்களான ஐரோப்பிய யூனியனும் ட்ரம்ப்புக்கு ஆப்படிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சைனா மட்டும் இல்லை, பல நாடுகள் ட்ரம்ப்புக்கு எதிராக கொதித்தெழுந்திருக்கிறது. அப்படின்றது மட்டும் இல்லாமல் அமெரிக்க கோடீஸ்வரர்கள் 5 பேர் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் லட்சக்கணக்கான கோடிகளை ட்ரம்ப்போட செயல்பாட்டினால் இழந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது எதனால், என்ன இது எப்படி நடக்க போகுது, இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சமீபமாக கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு, குறிப்பாக புதன்கிழமை அன்று வெள்ளை மாளிகையில் ஒரு ஓப்பன் லானில் ட்ரம்ப் ஒரு சந்திப்பு தொழிலதிபர்களோடு, அதே மாதிரி ப்ரெஸ் எல்லோரும் இருக்க மாதிரி ஒரு லைவ் நிகழ்ச்சி நடத்தினார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா நாடுகளுக்கும் வரியை உயர்த்த போகிறேன், இம்போர்ட் டேக்ஸை உயர்த்த போகிறேன், அமெரிக்காவுக்குள்ளே வரும் பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நாடு வாரியாக தாறுமாறாக உயர்த்த போகிறோம். ஏன்னா அமெரிக்கா லூஸா, அமெரிக்காவுக்கு மட்டும் அண்டை வெளிநாடுகள் அதிக வரியை போடுறாங்க, நாங்கள் மட்டும் கம்மியாக வரி போடுறதுக்கு நாங்கள் என்ன லூஸா, எங்கள் நாட்டு மக்கள் என்ன இளிச்சவாயார்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தாறுமாறாக வரியை ஏற்ற போகிறோம் அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இந்தியா ஒரு குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்க பொருட்கள் இந்தியாவில் விற்கணுன்னா கிட்டத்தட்ட 55% டேக்ஸ் யார் போடுறா, இந்தியன் கவர்மெண்ட்டு போடுது அமெரிக்க பொருட்களுக்கு. ஆனால் அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு 15-20% தான் டேக்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா, நாங்கள் எங்கள் பொருளுக்கு நீ தாறுமாறாக போடுவ டேக்ஸு போட்டு ஏற்றுவ, அப்போ எங்கள் பொருளை இந்தியர்கள் வாங்க மாட்டாங்க. குறிப்பாக நான் உதாரணத்துக்கு தான் இந்தியர்களை சொல்கிறேன், இந்தியர்கள் வாங்க மாட்டாங்க. ஏன்னா பயங்கர காஸ்ட்லியான பொருள் அமெரிக்கா பொருள்னாலே இது, அமெரிக்கா விஸ்கினாலே அது மித்த விஸ்கிலாம் ஒரு லிட்ரு 2000 வச்சுக்கலேன், அமெரிக்கா விஸ்கி 3500 எதுக்கு அந்த மண்ணாங்கட்டியை நாங்கள் வாங்கி குடிக்கணும், நாங்கள் ஃப்ரெஞ்சு விஸ்கி வாங்கி கொடுத்துருவோம்ல, இப்படின்ற மாதிரி இப்போ பல்வேறு விஷயங்களில் இந்த மாதிரியான டேக்ஸை போட்டு தாளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. தாளித்ததில் அமெரிக்கா ரொம்ப நாள் விட்டுக்கிட்டு இருந்தது, அதையும் மீறி தான் விற்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா அமெரிக்கா பணக்கார நாடுனால அந்த பாதிப்பு அமெரிக்காவுக்கு தெரியல. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ட்ரம்ப் என்ன பண்ணுறாரோ, ஒரு நாடு வாரியாக பிரித்து அதுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் டீமை போட்டு எந்தெந்த நாடு நமக்கு எதிரான நாடுகள், எந்தெந்த நாடுகள்னால நமக்கு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுதோ அந்தந்த நாட்டு பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ளே நுழையணும்னா டாக்ஸை அதிகப்படுத்து அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வந்துட்டார். இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாக்ஸ் இதில் முதல்ல ஆப்பு சைனாவுக்கு ஏற்கனவே சீன பொருட்களுக்கு 20% டாக்ஸ் விதிச்சிருந்தாங்க. ஆனால் அமெரிக்க பொருட்களுக்கு சைனா 30%க்கு மேலே டாக்ஸ் விதிச்சிருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மேலும் 35% டேக்ஸை உயர்த்திட்டாங்க. அப்போ சைனாவுக்கு 55% டேக்ஸ் கட்டினா தான் சீன பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ளே வர முடியும். ஸோ இப்போ இதில் என்ன, ஏன் சைனா மேலே இவ்வளோ காட்டம் காட்டுறாரு அப்படின்னு பார்த்தா, சைனா மேலே மட்டும் இல்லை, யூரோப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு காட்டி விட்டுருக்காப்புல. ஃபஸ்ட்டு நம்ம சைனாவை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சைனா பொருட்கள் தெரியும். நம்ம ரோட்டில் விற்கிற கூலிங் கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா ரேபான்னு போட்டிருக்கும், டூப்ளிகேட். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரிஜினல் ரேபான் கிளாஸ் எவ்வளோன்னா மினிமமே 4000 ரூபா. ஸோ அதை ஃபஸ்ட் குவாலிட்டி டூப்ளிகேட் பார்த்திங்க அப்படின்னா, சைனா டூப்ளிகேட் 600 ரூபா தான். அதே ரேபான் கிளாஸ் மாதிரியே இருக்கும். ரேபான் அமெரிக்கன் கிடையாது, ரேபான் என்ற ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ 500 ரூபாய்க்கு தயாரித்தானா, நீங்கள் இன்னொரு 500 ரூபா டேக்ஸ் போட்டாலும் சைனாவோட டூப்ளிகேட் ரேபான் 1000 ரூபாய்க்கு தான் விற்கும். அதை மார்க்கெட்டில் அசால்ட்டாக கொண்டு போய் 1500 ரூபாய்க்கு விற்றுடலாம். அது ஒரிஜினல் ரேபானோட குவாலிட்டியில் இருக்கும். ஸோ அதே மாதிரி பிராண்டட் ஐட்டம் என்னென்ன, நீங்கள் டாப்பில் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு ஹேண்ட்பேக் விற்பான். நீங்கள் ஏர்போர்ட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் சாதாரணமாக நம்ம டி நகரில் விற்கிறது நல்ல ஃபினிஷிங்கோடு இருக்கும். அது ஒரு 700 ரூபா கொடுத்திங்கன்னா, 1000 ரூபா கொடுத்திங்கன்னா சூப்பரான ஹேண்ட்பேக்கு நம்ம இந்தியாவில் அது டி நகர்லேயே வாங்க முடியும். ஆனால் நீங்கள் இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா டியூட்டி ஃப்ரீ ஷாப்னு போட்டு ஒரு ஹேண்ட்பேக்கோட ரேட் மட்டும் 15000 ரூபா வரும். இப்போ இது பூரா என்னென்னா, இவனுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 400 ரூபா வரும், 750 ரூபாய்க்கு விற்பான். அவனுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு 1500 ரூபா வரும், ஆனால் 15000 ரூபாய்க்கு விற்பான். இப்படி கோடியாக கொள்ளையடிக்கிற பிராண்டட் நிறுவனங்கள் ஒரு பக்கம். இப்போ இவனுக்கு டேக்ஸ் வேறு போட்டிங்கன்னு வைங்க, அவன் தொழில் டோட்டலாக போனி ஆகாது. இப்போ ஒரு 2000 ரூபா செலவு பண்ணி ஒரு பேக்கை தயாரித்து ஒரு பிராண்டட் நிறுவனம் 20000 ரூபாய்க்கு விற்பான். ஏன்னா அவன் ஏர்போர்ட்டில் கடை வச்சுருப்பான். ஏர்போர்ட்டில் கடைன்னா இங்கே 10,000 ரூபா வாடகை அப்படின்னா அங்கே 1,50,000 ரூபா வாடகையாக இருக்கும்.
இங்கே 1,50,000 வாடகைன்னா அங்கே 5,00,000 வாடகையாக இருக்கும். ஸோ அதுக்கு வாடகை கொடுக்கணும். அழகழகான பெண்களை வந்து கவுண்டரில் நிறுத்தி வச்சுருப்பான். இந்த கடையில் வேலை பார்க்குற பெண்களுக்கு 8,000 சம்பளம் கொடுப்பான். அவன் வந்து 50,000 60,000 சம்பளம் கொடுப்பான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர்களுக்கு யூனிஃபார்மு, அதே மாதிரி மேனுஃபேக்சரர் ஸ்டாஃபுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சம்பளம் கொடுக்குறாங்க. ஏன்னா பெரிய கம்பெனி, பிராண்டட் கம்பெனி, அவனோட சிஇஓக்கெல்லாம் இவன் வந்து சிஇஓவே இருக்காது, இவன் மேனேஜரே அடித்து அவனை ஆட்டோவில் கொண்டு இறக்கி விட்டுருவான். அங்கே சிஇஓன்னு ஒருத்தனை போட்டு அவனுக்கு 10,00,000 சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அவனோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகும். ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு மேலும் ஒரு 55% டேக்ஸை போட்டிங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? அவன் கம்பெனியை ஊற்றி மூடிட்டு போயிட வேண்டியதான். ஆனால் சீனா பொருள் மிக கம்மியான ஒரு 1000 ஒரு 100 தயாரிக்கிறான். அவன் வந்து அமெரிக்காவில் அதே பொருளை தயாரிக்கணும்னா 1000 செலவாகும். ஏன்னா இங்கே கூலி கம்மி, கவர்மெண்ட் டைரெக்டாக தலையிடணும், எல்லாமே பண்ணும். ஆனால் அமெரிக்கன்ஸ் வந்து 100 1000 எல்லாருக்கும் சம்பளம் ஜாஸ்தி, காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தினால அப்படி போயிட்டுருக்கோம். எனவே அமெரிக்காவுக்கு மேலும் ஒரு 10% 20% டேக்ஸ் போட்டிங்கன்னா கூட அமெரிக்கா பொருட்கள் உலகம் முழுவதும் எங்கேயுமே போனி ஆகாது. ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து அமெரிக்கா பொருளை வாங்குறதுக்கு ஃப்ரான்ஸ் பொருளையோ ஜெர்மன் பொருளையோ வாங்கிடுவான். அதுக்கு கீழே என்ன கம்மியாக வேணுன்னா சைனா பொருள் வாங்கிட்டு போயிடுவான், இந்தியா பொருள் வாங்கிட்டு போயிடுவான். இப்படி ஒரு நிலை தான் இருக்குது. ஸோ இந்த நிலையில் என்ன ஆகுதுன்னா, ட்ரம்ப் வந்து மேலும் 35% போட்டு சைனாக்கு 55% வரியாக்கி விட்டார். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸுக்கு எல்லா ஐரோப்பிய நாடுகளும் கொதிச்சு போயிருக்கு, மெக்சிகோ கொதிச்சு போயிருக்கு, கனடாக்கு இன்னும் கரெக்டாக சொல்லலை, கனடா கொந்தளிச்சு போயிருக்கு. இப்படி பலரும் வந்து கொதிச்சு போய் ட்ரம்ப்புக்கு எதிராக, ஒரு அமெரிக்க அதிபருக்கு எதிராக சமீப காலங்களில் உலகமே, அதாவது ஐரோப்பா உட்பட, அவர்கள் நண்பனான ஐரோப்பா உட்பட எல்லாருமே கொதித்து திரும்பினது இந்த முறை தான். இதில் என்னென்னா, நீங்கள் ட்ரம்ப் வந்து அதை வெளிநாடுகளுக்கு டேக்ஸை போட்டது மட்டும் இல்லை, இப்போ இந்தியாவுக்கு 35% டேக்ஸ் போட்டிருக்காரு. ஏற்கனவே இந்த டேக்ஸோட இப்போ சேர்த்திங்க அப்படின்னா 35% ஆகுது வரி. அப்போ வந்து நம்ம டோட்டலாக இப்போ ஒரு டிஷர்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது, உதாரணத்துக்கு எடுத்துக்கோம் திருப்பூரில் அப்படின்னா, ஒரு லாட்டில் வந்து ஒரு 1000 டிஷர்ட் இருக்குதுன்னு வச்சுங்க. 1000 டிஷர்ட்டு, ஒரு டிஷர்ட்டோட விலை 10 ரூபா அப்படின்னா 10,000 அந்த லாட் கொடுக்குறான். அப்படின்னா இனி வந்து 15,000 13,500 ஆகும். அப்போ என்னன்னா, காம்படிட்டர் வேறு நாட்டிலேருந்து வரவனுடைய வந்து பொருட்கள் வந்து நம்மளோட விலை கம்மியாக இருந்தால் அந்த நாட்டோட பொருள் வந்து அதிகமாக விற்கும், நமக்கு ஆப்பாகி போயிடும். இது ஒன்று. இதில் ட்ரம்ப் இன்னொரு ஒரு நல்லதும் செஞ்சுருக்காப்புல. என்ன செஞ்சுருக்காப்புல, இந்தியாவை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த டிஷர்ட் இந்த மாதிரி பிஸ்னஸில் ஒரே எதிரியாக இந்த கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக வளர்ந்து வருபவர்கள் யார் அப்படின்னா பங்களாதேஷுக்கு டேக்ஸ் அதிகப்படுத்திட்டாப்புல. ஸோ பங்களாதேஷோடைய அந்த டிஷர்ட்டு, அந்த பனியன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட்லாம், இதெல்லாம் அமெரிக்காவில் போனி ஆகாது. காரணம் என்னென்னா, இந்தியாவுக்கு டேக்ஸை ஒரு 15% உயர்த்தினா கூட அவர்களுக்கு டேக்ஸ் வந்து 35% காட்டும்போது அவர்கள் நம்மளோட காம்படிட் பண்ண முடியாதுன்ற ஒரு ப்ளஸ் நமக்கு இருக்குது. ஆனால் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒட்டு மொத்தமாக ட்ரம்ப்பை பொறுத்தளவுக்கு ஐரோப்பியன் யூனியனை பகிச்சுக்கிட்டதுனால இப்போ எல்லாரும் சிறிய நாடுகள்லேருந்து அவருக்கு எதிரி நாடு என்ற சைனாவாக இருந்தாலும் சரி, நடுநிலையாக உருட்டி ஓட்டிகிட்டு இருக்க இந்தியாவாக இருந்தாலும் சரி, இது ஒரு பக்கம் அதை எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் நண்பனான ஐரோப்பியன் யூனியனும் பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்புக்கு ஆப்படிக்க தயாராகிவிட்டன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை வந்து அமெரிக்காவில் இருக்க ட்ரம்ப்போட விரோதிகள் தூண்டி விட்டு ட்ரம்ப்பை ஒழிச்சு கட்டணும் இதை வச்சு அப்படின்னு அவன் ஒரு பக்கம் களமிறங்கிட்டான். உள்நாட்டில் ஏற்கனவே ட்ரம்ப் போட்ட கடுமையான திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதாவது அந்த நாட்டில் இருப்பவர்களே, அதாவது இது இல்லாமல் வீசா இல்லாமல் திருட்டுத்தனமாக உள்ளே வந்தவர்களை வெளியேற்றுறதுல மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போராடியவர்களை நாட்டை விட்டு வெளியேறணும்னு போட்ட ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் பொருளாதார வீழ்ச்சின்ற ஒரு பக்கம், ட்ரம்ப்போடைய நண்பர் இருக்கார் யார், எலான் மஸ்க், அவருக்கே 92,000 கோடி இழப்பு. ஏன்னா ஃபேஸ்புக் ஓனருக்கு வந்து 1,12,000 கோடி இழப்பு ஒரே நாளில் பங்குச்சந்தை சரிஞ்சு சீரழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஒரே நாளில் எப்படி 1,00,000 கோடி போகணும்னா, நீங்கள் சம்பாரிச்சது அப்படி தான். 1,00,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படிலாம் கிடையாது. ஒரே நாளில் பங்குச்சந்தை ஏறிச்சுன்னா 1,00,000 கோடி சரன்னு ஏறிடும் அவங்களுக்கு. அடுத்து இறங்குச்சு அப்படின்னா 1,00,000 கோடி 2,00,000 கோடி இறங்கிடும். அந்த வகையில் ஜூகஸ்பர்க்கு காலி, 1,00,000 கோடிக்கு மேலே இழப்பு. இவருடைய நண்பரான எலான் மஸ்க்கு 92,000 கோடி ஒரே நாளில் இழப்பு. நேற்று முன்தினம் மட்டும். அதே மாதிரி பல அமெரிக்க பணக்காரர்கள் காப்பாகி போச்சு. அதே மாதிரி ஃப்ரான்ஸோடைய நம்பர் 1 பணக்காரர், நம்பர் 2 பணக்காரர் காலி. அதே மாதிரி தான் இந்திய தொழிலதிபர்களுக்கும் ஆப்பாகி போச்சு. இப்படி வந்து ட்ரம்ப் போட்ட இந்த அதிரடினால் உலகமே ஆடி போயிருக்கு அப்படின்லாம் பொருளாதாரமே
மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த கட்டமாக இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.